அவரை வந்து தன் படத்துல ஏஐல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க கமர்ஷியல் தான். இன்னைக்கு பாருங்க, விஷால் உட்காந்து விஜயகாந்தை பத்தி அவ்வளவு பேசுறாரு அந்த இன்டர்வியூல. விஜயகாந்த் அண்ணன் அவரு அப்படிதான், அவர் தான் சகாப்தன். உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணீங்க? தலைவர் 171ல ஸ்ருதிஹாசன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா ஒரு பஸ் வந்தது. உண்மைதான். அது மட்டும் இல்ல, அந்த படத்துல சத்யராஜும் இருக்காரு. விஜய் அந்த தெலுங்கு தயாரிப்பாளர் RRR தயாரிப்பாளரை வந்து அனுப்பிட்டாரு. விஜய் 69 வேண்டாம், இன்னைக்கு வந்து அவரை வைத்து படம் பண்றதுக்கு யார் இருக்கா? சன் பிக்சர்ஸ் தவிர, ஏஜிஎஸ் தவிர யார் இருக்கா? 250 கோடி சம்பளம். 250 கோடி அப்படின்றாங்களே சார். அஜித்துக்கெல்லாம் 165 கோடிங்கிறாங்க. 165 கோடி அவருக்கு கொடுத்துட்டு நீங்க பிசினஸ் பண்ண முடியுமா? நீங்க நடிகர்கள் கேட்கிற சம்பளம்ங்கிறது ரொம்ப அநியாயமா இருக்கு. யாரெல்லாம் அதிக சம்பளம் கேட்கிறாங்களோ நீ வீட்டிலேயே இருந்து வைப்பான்னு விட்டுருங்க. டோட்டலாவே தமிழ் சினிமா இயக்குநர்களுடைய மண்டை வறண்டு போச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான படங்கள் வந்து உப்புமா படங்கள். தமிழ் கலாச்சாரமே போயிருச்சு. அது இது இல்லைன்னு சொல்றாரு. என்ன கலாச்சாரம்? வீட்டுக்கு வீடு என்னென்னவோ போயிட்டு. ஃபில்மிஃபை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அந்தணன் சார் கூட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். கோட் படத்திலேயே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கேமியோ ஒன்று வரப்போது ஏஐ மூலியமா ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வெங்கட் பிரபு சார் என்கிட்ட 6 தடவை வந்து கேட்டார், பேசினாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா மேடம் அவர்களே சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமாக விஜயகாந்த் சார் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு. எந்த ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் அவரை போய் அப்ரோச் பண்ணல. அவர் வந்து இந்த மாதிரி இறந்து அவருக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்த அப்புறம் அவரை நான் என் படத்தில் வைக்கணும்னு நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தவறு தான். நாமளே பலமுறை விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதப்போ வலைப்பேச்சில் பலமுறை பேசியிருக்கோம். விஜய் போய் அவரை பார்த்துருக்கணும், ஏன் இன்னும் பார்க்காம இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம். அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு அவர் இறந்த பிறகு சரி ரைட்டு, அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் தாண்டி போய் ஒரு இறுதி மரியாதையை செலுத்திட்டு வந்தார். பட் அவரை வந்து தன் படத்துல ஏஐல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க கமர்ஷியல் தான். அதுல வந்து அவருக்கு செலுத்துற அஞ்சலிலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. உண்மையான அஞ்சலிங்கிறதே வேற. நீங்க அவரு உயிரோடு இருக்கும்போது செய்வது தான் அது வந்து அந்த மரியாதை. நீங்க அதை விட்டுட்டு ஒரு இறந்த பிறகு அவரை பத்தி பேசுறதே வந்து உங்களுடைய விளம்பரம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ பிரதமர் பாருங்க, வந்து அறிக்கை கொடுக்குறாரு, ட்விட்டர்ல போடுறாரு, விஜயகாந்தை பத்தி பேசுறாரு. எல்லாமே எதுக்கு? அன்னைக்கு அவர் இறந்தப்போ திரண்ட அந்த கூட்டம் இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியுமா தான். இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருந்துச்சு. விஜயகாந்தனுடைய அந்த சிம்பத்தியை, அந்த இறப்புக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சிம்பத்தியை அப்படியே என்கேஜ் பண்ணணும்னு எல்லாருமே நினைச்சாங்க. உண்மையான அன்புல யாருமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, விஷால் உட்காந்து விஜயகாந்தை பத்தி அவ்வளவு பேசுறாரு அந்த இன்டர்வியூல. விஜயகாந்த் அண்ணன் அவரு அப்படிதான், அவர் தான் சகாப்தன். உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இந்த நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ரஜினியும் கமலையும் வச்சுதான் அடிக்கல் நாட்டினாங்களே தவிர, அன்னைக்கு விஜயகாந்த் சுயநினைவோட தான் இருந்தார். கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாரே தவிர, மற்றவர்கள் சொல்வதை உணர்ந்து கொள்கிற இடத்துல தான் இருந்தார். அவர் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வச்சிங்களா? சார் வாங்க சார், நடிகர் சங்கம் அடிக்கல் நாட்டுறான்னு என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? அப்போ அந்த நன்றி உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு செத்த பிறகு வந்து விஜயகாந்த் அண்ணன் மாதிரி ஒருத்தர் உண்டான்னா அப்ப அதை விட பொய் வேற என்ன இருக்கு? விஜயகாந்துக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்க. எங்கேயோ வண்டலூர் தாண்டியோ எங்கேயோ ஒரு இடத்துல தேமுதிக தொண்டர்கள் பாராட்டு விழா நடத்தினாங்க. நீங்க அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினா அவர் உடம்புலேயே ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும். உடல்நிலையிலேயே ஆகா, நமக்கு பின்னாடி இவ்வளவு சொந்தங்கள் இருக்கு, இவ்வளவு தம்பிகள் இருக்காங்க, நம்மளை வந்து எப்படி பார்த்துட்டாங்க பாரு, அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு மனுஷனை குணப்படுத்தும். அதை யாராவது செஞ்சீங்களா நீங்க நடிகர் சங்கத்துல? ஒண்ணுமே செய்யாம அவர் செத்த பிறகு எங்க அண்ணன், எங்க தெய்வம், எங்க குலசாமிங்கிறதெல்லாம் படத்துல பேசுற வசனத்துக்கு இங்க ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எல்லாம் போலி. இந்த தலைவர் 171ல ஸ்ருதிஹாசன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா ஒரு பஸ் வந்தது. நிஜமா? உண்மைதான், அது பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல சத்யராஜும் இருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா காலம் முழுக்க ரஜினியை வந்து சீண்டிகிட்டே இருந்தவர் சத்யராஜ். ஒரு மேடையில் சத்யராஜும் ரஜினியும் இருந்தால் ரஜினியை சீண்டாமல் சத்யராஜ் உட்கார்ந்ததே கிடையாது. அது வந்து அநாகரிகம். இப்போ ரஜினி மாதிரி ஒருத்தர் பெருந்தன்மையா பொறுத்துட்டு போயிடுறாரு. வேற யாராவதுனா பதிலடி அங்கேயே கொடுப்பாங்க, வீண் சண்டை வரும். ஆனால் ரஜினி எப்பவுமே சத்யராஜுடைய விமர்சனத்தை சிரிச்சுட்டே கடந்து போயிடுவார். அதை விட வந்து ஒரு அசிங்கம் சத்யராஜுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி பல முறை அவர் போயிருக்கிறார்.
அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்த ஒரு படத்தில் இவர் எப்படி நடிக்க வர்றாருன்னு அவருக்கு தெரியல. பட் ஸ்ருதிஹாசன் வருவாங்கங்கிறது மட்டும் நான் யோசித்தேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவங்களுடைய ஆல்பத்தில் நடித்த பிறகு ஒரு நட்பு இருக்கும் இல்லையா, சரி அந்த நட்பின் அடிப்படையில் நீங்கள் நடிங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். இன்னொன்று தமிழில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக படங்கள் எதுவுமே இது வரைக்கும் அவங்க நடித்து பெரிய ஹிட்டான படங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும். சார் இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் படம் ஓடுதோ இல்லையோ மலையாள படம் பயங்கரமாக ஓடுது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து இங்கே இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிருச்சா, ஏன்னா அங்கே வர்ற கான்செப்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே ஹீரோயின் இருக்கிறது இல்லை, பெருசாக வில்லன் கிடையாது. படம் 2.5 hours படம்னா 2.5 hours ஜாலியாக போகுது, ஜாலியாக உட்காந்து சிரித்து பார்த்துட்டு வராங்க. இல்லை நம்ம ரசனை மாறி இருக்கு. மலையாள படங்கள் தொடர்ந்து அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று அவங்க திடீர்னு நல்ல படம் எடுக்கல, காலகாலமாக அவங்க நல்ல படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரசனை அதை ரசிக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே தமிழ்லேயும் வந்து நல்ல படங்கள் வரலையான்னா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய நல்ல படங்கள் இங்கே வந்திருக்கு. நல்ல படங்களை தாண்டி நல்ல கமர்ஷியலாக ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து கலகல் ரசிக்கிற படங்கள் வந்து இங்கே நிறையா வந்திருக்கு. குட் நைட்டு, லவ் டுடே, அது மாதிரி பார்க்கிங்கு, நிறைய படங்கள், சித்தா, நிறைய படங்கள் வந்திருக்கு. டோட்டலாகவே தமிழ் சினிமா இயக்குனருடைய மண்டை வறண்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான படங்கள் வந்து உப்புமா படங்களாக வருது. ஸோ அது வேணா ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அயோத்தி மாதிரி படங்கள் இங்கே வந்திருக்கு, நம்ம கொண்டாடி தானே இருக்கு. ஸோ இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் வருது. வாரத்துக்கு அங்கே 7 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 7 கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டு ஓட வைக்கணும். நம்ம ஏதாவது ஒரு படத்தை தான் ஓட வைக்கணும். அது வந்து எப்போவாவது நடக்கிற அதிசயம் தான். எப்படி காந்தாரா இங்கே வந்து இங்கே ஒரு பெரிய கலெக்ஷன் பார்த்துச்சு. தமிழ் டப்பிங்க இல்லை, நேரடி கன்னட படமும் இங்கே ஓடிச்சு. நல்லா தெலுங்கு படங்கள் இங்கே நல்லா ஓடி இருக்கு. ஸோ அப்போ வந்து மொழி கடந்து படத்தை ரசிக்கிற தன்மைக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். அது காரணம் வந்து ஓடிடியில் பல நல்ல படங்களை பார்த்து அடடா இந்த லாங்குவேஜில் நல்ல படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் நல்ல படம் இருக்குது, ஏன் இதை பார்த்தா என்னங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உருவாச்சு. அதுக்கேற்ற மாதிரி தியேட்டரில் சில நல்ல படங்கள் வரும்பொழுது போய் பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்காக தமிழ் பட இயக்குனர்கள் ஒரே அடியாக முட்டாள்கள்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சிலர் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பயங்கரமாக நமக்கு போர் அடிக்குது. ஏன் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனால் நல்ல சிந்தனைகளோடு வர்ற இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க. சார் இப்போ மலையாள படத்தில் வந்து நிறைய நியூ ஃபேஸஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அது கலெக்ஷன் வைஸு எதுவும் பாதிப்பு இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கம்மியான பட்ஜெட்டில் தான் படம் எடுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு கலெக்ஷன் வந்து ஈக்குவல் ஆகிடுது. இங்கே வந்து ஒரு படம் நடிச்சுட்டா அடுத்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட சேலரி கேட்குறாங்க. 5 crores 6 crores அளவுக்குலாம் கேட்குறாங்க. அதனால தான் தமிழ் படங்கள் வந்து பெரிதளவு முன்னேற்றம் அடையிறது இல்லையோ? உண்மைதான். இங்கே நடிகைகள் கேட்குற சம்பளம்ங்கிறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. நீங்கள் அவங்கள அனாதையாக விட்டுருங்கிறேன். ஏன் அப்படி ஒரு படத்தை எடுத்து டேபிள் லாஸுக்கு நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்? யாரெல்லாம் அதிக சம்பளம் கேட்குறாங்களோ நீ வீட்லேயே இருந்துப்பான்னு விட்டுருங்க. ஒரு 4 படத்தை இது மாதிரி தட்டி கழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்கி வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு கதையை கட்டி இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சரி மிச்ச படத்தை முடிச்சு தொலைணுமேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து உள்ளே கொண்டு வராங்க. இந்த பழக்கத்தை முதல்ல அவங்க நிறுத்தினாலே போதும். இப்போ இன்னைக்கு வந்து விஜய் அந்த தெலுங்கு தயாரிப்பாளர் RRR தயாரிப்பாளரை வந்து அனுப்பிட்டார். விஜய் 69 வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அனுப்பிச்சி விட்டார். இன்னைக்கு வந்து அவரை வைத்து படம் பண்ணுறதுக்கு இங்கே யார் இருக்கா சொல்லுங்க? சன் பிக்சர்ஸ் தவிர ஏஜிஎஸை தவிர யார் இருக்கா? 250 கோடி சம்பளம். 250 கோடி அப்படின்றாங்களே சார், யார் கொடுப்பாங்க? கிடையாது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து ஒரு அடப்பு வருது. யார்ரா அப்படின்னு. சரி நம்மளே பொண்ணு ஒன்று வர்றாரு. நம்மன்னா அவர் பண்ண போகிறது இல்லை. லலிதோ ஜெகதீஷோ 2 பேரையும் ஜாயின் பண்ண வச்சு ஒரு ஒன்று பண்ணுவார். பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஒன்று சம்பளம் குறையும், இல்லைன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. இப்போ அஜித்துக்கெல்லாம் 165 கோடிங்கிறாங்க. 165 கோடி அவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நீங்கள் இங்கே தமிழில் எந்த தயாரிப்பாளராக கொடுக்குறாரு பாருங்க. மைத்ரி விவேகசன் தெலுங்குல ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. இங்கே தமிழில் யாருமே வரல. சத்யஜித் தியாகராஜன்ட்டு தான் முதல்ல இந்த வாய்ப்பு போகுது. அவரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ சம்பளம் அவருக்கு கொடுத்தா நான் என்ன தெருவில் தான் நிற்கணும் போங்கன்ட்டாரு. ஸோ இந்த முடிவை எடுக்கணும். ஏஜிஎஸ் வந்து எந்திரன் படம் ஏஜிஎஸ் தான் பண்ணணும். ரஜினியே வீட்டுக்கு போனார். ஏஜிஎஸ் வீட்டுக்கு ரஜினியும் சங்கரும் ஏஜிஎஸ்க்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு கணக்கு ஒன்று போடுறாரு. ரஜினிக்கு இவ்வளோ சம்பளம், சங்கருக்கு இவ்வளோ சம்பளம், படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டு எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஐயோ அது கட்டுப்படி ஆகாதுங்க, நீங்கள் வேற யாருக்காவது பண்ணுங்க. இந்த தைரியம் வேணும். ரஜினி வந்துட்டார் வீட்டுக்கு,
நம்ம உடனே பண்ணிடணும் அப்படின்னா தெருவில் தான் நிற்கணும். ஸோ அந்த இடத்துக்கு இங்கே தயாரிப்பாளர்கள் வரணும் முதல்ல. இவங்களுக்கு என்னன்னா ஒரு கமிட்மெண்ட்டு. ஒரு டைரக்டர் நல்ல கதையை சொல்லியிருப்பாரு, அடாடா அந்த படம் ஹிட் ஆகும் போல இருக்க, சரி கமிங் தானே கொஞ்சம் நிறைய கேட்குறாரு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கொஞ்சம் அதிகம், இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் அதிகம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் ஒன்று, இதை பண்ணுனா நமக்கு கொஞ்சம் ஒரு 100 ரூபாவது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல பண்ணணும். இல்லையா வேணாம்னு விட்டுறணும். 10 பேர் வேணாம்னு ஒதுக்குனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி தானே வரணும். ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வரணும். சார் அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சம்பளம் வந்து 250 crores அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டேரக்டருக்கு ஒரு அமௌண்ட் போகும், மற்ற எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் போகும். ஒரு படத்தோட பட்ஜெட்டுன்னு எடுத்தோம்னா அதில் மெயின் காஸ்ட் வந்து ஹீரோவுக்கு போகுது. மலையாள படங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. மலையாள படங்கள்ல ஆவேசம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, 20 crores தான் பட்ஜெட். பட் படம் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நான் 10:45 நைட் ஷோ போகும்போது தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு எல்லாம் மக்கள்லாம் ரசித்து பார்க்குறாங்க. அங்கே கம்மி பட்ஜெட் போட்டாங்கனாலும் அவங்க வந்து ஹீரோவுக்கு அதிக அளவு சம்பளம் வந்து அங்கே போகிறதில்ல. ஆமாம், அதனாலேயே அவங்க படங்கள் வந்து அதிகமாக ஓடுதான். ஏன்னா இங்கே வந்து 250 crores சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கி ஹீரோவுக்கு இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டேரக்டருக்கு இது போக தான் அவங்க படம் பண்ணுறாங்க. அங்கே வந்து படம் பண்ணுறது போக தான் ஹீரோவுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த பிரச்சனை வருதா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அங்கே வந்து பெரிய நடிகர்கள்னு சொல்கிற பல பேர் வந்து இங்கே சாதாரண நடிகர் வாங்குற சம்பளம் தான் அங்கே வாங்குறாங்க. அவங்களுக்கு அதுவே பெரிய சம்பளமாக இருக்குது. அந்த நிறைவு இவங்களுக்கு வரமாட்டாங்க. ஒரு படம் ஒரு நடிகர் நடித்து ஓடிடுச்சுன்னா கொண்டான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியை முடக்கி போட்டுடுச்சேன். இன்னைக்கு தமிழ் படப்பிடிப்புகளை பெருசாக ஒன்றும் இல்லை, பெரிய படங்கள் தான் அங்கங்கே எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர மேக்சிமம் வந்து குறைஞ்சி போச்சு. கே ராஜன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் இந்த தனுஷ் அவர்களோட விஷயத்தை பற்றி ரொம்ப ஃப்ராங்காகவே பேசியிருந்தார். ரொம்ப இதுக்கு மேலே என்னால் ஃப்ராங்காக சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தார். அந்த இஷ்யூவை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம வந்து அதை பற்றி பிரபலப்படுத்தி பேசிட்டே இருக்கோம். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் என்னென்னா அவங்க 2 பேருக்குள்ள பெரிய விரிசல்லாம் கிடையாது. ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஆனாலும் இப்போவும் அவங்க தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு கூட அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்கங்கிற உணர்வுல இல்லை. அவங்க 2 பேரையும் தினந்தோறும் அவங்க பார்க்குறாங்க. அடுத்தடுத்த பக்கத்தில் தானே இருக்காங்க 2 பேருமே. நடந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவாக பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இந்த இதில் நான் பல இன்டர்வியூ சொன்னது, அந்த சுச்சுவேஷன்ஷிப்னு இப்போ ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு டீனேஜ் பசங்கள்கிட்ட. அந்த சுச்சுவேஷன்ஷிப்பில் தான் அவங்க இருக்காங்க. மற்றபடி ஒரேடியாக அவங்களுக்குள்ள பெரிய இடைவெளியெல்லாம் இல்லை. நாளைக்கு இந்த இடைவெளி மாறும் அல்லது அவங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த விவாகரத்துங்கிறது மனதளவில் அவங்க பெருசாக பாதிக்கலை. நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நம்ம தமிழ் கலாச்சாரம், அவர் இந்த சொன்னது வந்து தமிழ் கலாச்சாரமே போயிருச்சு, அது இது இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன கலாச்சாரம்? வீட்டுக்கு வீடு என்னென்னவோ போயிட்டு இருக்கு. சராசரி மனிதன் வாழ்க்கையிலே நிறைய சினிமா மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சினிமா குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க. மன ஒற்றுமை மன வேற்றுமைங்கிறதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கு. இதை வந்து பெருசாக போட்டு அவங்க விஐபி செலிபிரிட்டிங்கிறதுனால நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக தமிழ் கலாச்சாரத்தையே அவங்க 2 பேரும் கெடுத்துக்கிட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாத நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.